அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். உளுத்தம்பருப்பு சத்து மாவு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல நான் ஒரு பால் குக்கர் எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு ஒரு 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவு நான் சத்து மாவு பவுடரும் போட்டுக்கிறேன். அது போட்டுட்டு கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ்லலாம் அது நல்லா கெட்டியாகி வெந்து வந்துடும். இதில் வந்துட்டு நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறதில்ல. இந்த கொட்டாங்குச்சி கருப்பட்டி சொல்லுவோம் இல்லையா, கருப்பட்டி வந்து சின்ன சைஸ்லேயும் இருக்குது. நான் இது தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா தூள் பண்ணிவிட்டு ஒரு குண்டா வச்சு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அடுப்பை ஆன் பண்ணி வச்சோன்னா அந்த இதுவெலாம் நல்லா கரைஞ்சி பாகாக வந்துடும். நம்மளுக்கு கருப்பட்டி பாகு மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம இந்த உளுத்தம்பருப்பு சத்து மாவு கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறமா பாலை வந்து நம்ம தனியாக வந்து கொதிக்க வச்சு வெது வெதுன்னு ஆற வச்சுக்கணும். இதில் வந்து நம்ம அப்படியே பச்சை பால் போட்டு கொதிக்க வச்சோம்னாலும் கண்டிப்பாக திரிஞ்சிடும், கருப்பட்டி சேர்த்துருக்கறனால. இல்லை பால் சூடாக இருந்து இதில் நம்ம சேர்த்தோம்னாலும் திரிஞ்சிடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பால் வெது வெதுன்னு ஆன பிறகு இது கூட சேர்த்துக்கோங்க. இல்லைனா திரிஞ்சு போயிடும் கருப்பட்டியில் நம்ம சேர்த்தோன்னா. கருப்பட்டி காஃபிலாம் போடும்போது கூட நம்ம அப்படி தான் சேர்க்கணும். சேர்த்தோன்னா இப்போ வந்து நான் இந்த அளவுக்கு தான் தண்ணியாக தான் எடுத்திருக்கேன். நம்ம வேணும்னா இன்னும் கெட்டியாக கூட எடுத்துக்கலாம். இதை கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சின்ன பசங்களுக்கும் கொடுக்கணும். ஏஜ் அட்டன் பண்ணாலே இதெல்லாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போல்லாம் 30 இயர்ஸ் ஆயிடுச்சுனால பேக் பெயின் எல்லாமே வந்துடுது. இது கண்டிப்பாக ஜென்ஸுக்கும் கொடுங்க. எந்த பிரச்சனையுமே இல்லைனாலும் கொடுங்க. ஃப்யூச்சரில் எதுவும் வராமல் இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 3 நாள் இல்லை டெய்லி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இப்போ சூப்பரான சத்து மாவு கருப்புளுந்து கஞ்சி தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.